வேண்டியது, எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த போன் இல்லைன்னா சோசியல் மீடியான்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் வலைதளம், ஒரு இன்டர்நெட் அப்படின்னா அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க சத்துரு விரிக்கிற ஒரு பெரிய வலை, அந்த வலைக்குள்ள நீ போய் அதற்கு என்ன வார்த்தை உதாரணமா எடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குருவி தன் பிராணனை வாங்க தேடுகிற அந்த கண்ணியை அறியாமல் விழ தீவிரிக்கிறது போல. அப்ப அந்த வேர்டு அந்த நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கிற அந்த சம்பவம் ஒரு லேடியையும், ஒரு தவறான ஒரு லேடியையும் அவனுக்கு பின்னாடி போகிற ஒரு பையனையும் குறித்து எழுதப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு அந்த பெண்ணை போட்டிருக்காங்க, அவள் அந்த இடத்துல சோசியல் மீடியா இல்ல அந்த இடத்துல மொபைலு அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு அந்த வசனம் அப்படியே ஒத்து போகும். அது பிசாசு நம்மளை விழத்தள்ளுவதற்காக எடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, அது பெரியவர்களா இருக்கலாம். பாருங்க, ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய சகோதரிகள் வீட்டிலே அவர்கள் ஒரு 2 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுவாங்க. தனி ஜெபம் அவங்களுக்கு இருக்கும். தன்னுடைய கணவனார் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு பிரேயர்ல உட்காருவாங்க, இல்லைன்னா ஒரு பைபிள் ரீடிங்ல கொஞ்சம் உட்காருவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே எதுல தான் உட்கார்றாங்க அப்படின்னு சொன்னா, போன்லயே உட்கார்றாங்க. தனிப்பட்ட விதத்திலே சிலர் இப்போ நிறைய பேர் இந்த கொரோனாவுக்கு பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரேயர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. என்னன்னா மொபைல்ல பிரேயர், ஒரு டீமா சேர்ந்து ஒரு 10 பேர் 15 பேர் இந்த மாதிரி டீமா சேர்ந்து ஜெபம் பண்றவங்க. இந்த டீமா சேர்ந்து ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணா பிரச்சனை இல்லை, அவங்க அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் சொன்னா பரவாயில்ல. ஆனா என்னன்னா, ஜெபம் பண்றதுக்குன்னு ஆரம்பிச்சு யாரையாவது ஒருத்தரை குறித்து பேசி அன்னைக்கு இருக்கிறதுல சோசியல் மீடியால யாரு தப்புன்னதா ட்ரெண்டிங் ஆயிரும் அதை பேசிட்டு, அப்புறம் சர்ச்சில் இருக்கிறவங்கள பேசிட்டு, அதுக்கப்புறம் பாஸ்டரை பேசிட்டு, அதுக்கப்புறம் விசுவாசியை பேசிட்டு, அப்புறம் கடைசியில் என்ன, இப்ப ஜெபம் பண்ணுவோமா, ஆமா ஆமா நம்ம இவர்களுக்கு எல்லாம் திறப்புல நிக்கணும், ஆமா அவங்கள பற்றி எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்காக என்ன பண்ணணுமாமா. சோ திறப்புல நிற்கிறது அப்படின்றது இன்னொருத்தருடைய குறைய குறித்து 10 பேர்கிட்ட சொல்லி திறப்புல நிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் எப்படி சொல்லி இருக்கிறாருன்னா, அவங்களுடைய குறைய நீ இன்னொருத்தர்கிட்ட சொல்லி என்கிட்ட நேரத்துக்கு வராத, நீ என்ன சொல்ற என்கிட்ட சொல்ல. ஒருவேளை ஆண்டவர் அதை கூட கர்த்தர் விரும்ப மாட்டார். இன்னொருத்தருடைய குறையை சொல்லி இவங்க இப்படி இருக்காங்க ஆண்டவரே, இவங்களை சந்திங்க, இவங்களை ரட்சிங்கன்னு சொல்றதை கூட சில நேரத்தில் ஆண்டவர் விரும்ப மாட்டார். அவர்களை தொடும், அவர்களை ஆசீர்வதியும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்போ ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, இந்த புது ஆண்டுக்குள்ளே நுழைகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம் எடுங்கன்னா, ஆண்டவரே இந்த சோசியல் மீடியாவை விட்டு, இந்த மொபைலை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, உங்களையே நான் சார ஆரம்பிக்கிறேன். சகா மனிதனோட நான் பேசுவேன். சுத்தி